ஹுஸ்னுத்தன், நல்ல எண்ணம் கொள்ளுதல். நல்ல எண்ணம் கொள்ளுதல். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்கள் மீதும் நல்ல எண்ணத்தை வைத்தல். இது இஹ்சான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய இஹ்சான். அல்லாஹ் தடை செய்த காரியம் ஒரு மனிதன் மீது கெட்ட எண்ணம் வைத்து விடாது, நல்ல எண்ணத்தை வை. இன்னைக்கு எப்படி மக்களுக்கு, நான் இன்னைக்கு ஹிதாயத்தை அடைஞ்சிட்டேனா, நான் இன்னைக்கு பயான் நிகழ்ச்சிகளுக்கு வரேனா, நான் இன்னைக்கு மார்க்கத்தை படிக்க ஆரம்பிச்சேனா, யாராவது மார்க்கத்தை படிக்காம மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வராம தஅவால ஈடுபடாம இருந்தா இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், இப்பதான் பயான்களை கேட்டு சுன்னாவை கேட்டு தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஆள் தாடி வளர்க்காம இருப்பார், அவரை பார்த்து என்ன நினைப்பாரு? தாடியே இல்லாம இருக்கா இவெல்லாம் முஸ்லீமா நினைப்பாரு. முந்தானத்து வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தாரு. இல்ல மாஷா அல்லாஹ், ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் ஹிஜாப் அணியாத பெண்ணை பார்த்தா இல்ல மாஷா அல்லாஹ் என்ன சொல்றா? ஹிஜாபே போடாம தெரியறா, இவெல்லாம் முஸ்லிமான பெண்ணா இருப்பாளா, சமூகத்தையே கேவலப்படுத்தலாம்பா. இந்த பெண்ணும் அப்படித்தான் இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்ப இன்னைக்கு என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பிறர் மீது தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் எவ்வளவுதான் பாவம் செய்பவராக வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை பாருங்கள் என்று சொன்னார்கள். உங்கள்கிட்ட 40 நன்மை இருக்கா, அவர்கிட்ட 20 நன்மையாவது இருக்கதான் செய்யும். நீங்க தொழுகையில கரெக்டா இருக்கிறீங்களா, அவர் ஜக்காத்து கொடுக்கறதுல கரெக்டா இருப்பாரு, தொழுகையில கொஞ்சம் அவர் பொடுபோக்கா இருக்கலாம், அதை நினைவுபடுத்தி அவரை சரிப்படுத்தலாம். நீங்க மற்ற விஷயத்துல கரெக்டா இருக்கிறீங்களா, அவர் வேறு விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. இன்னைக்கு தாடி வச்ச பல பேர் முதல் சஃப்புக்கு வர்றதில்லை, ஆனா தாடியே இல்லாத பல பேர் முதல் சஃப்ல வந்து நிக்கிறாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், உண்மையா இல்லையா? கரண்டைக்கு மேல போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு நீதமா நடக்கிறது இல்லை, கரண்டைக்கு கீழே போடுறவங்க எல்லாம் நீதமா நடக்கிறாங்க. இப்படியே இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ், இப்படிதான் உலகத்தில் இருக்கு. பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். தாடி வச்சவன் எல்லாம் பொய் சொல்றான், இல்ல மாஷா அல்லாஹ் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. தாடி வைக்காதவர்கள் எல்லாம் பொய் சொல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க, நல்லதா அவங்க நடந்துக்கிறாங்க. இப்ப இப்படி வாழ்றதை விட இப்படி வாழ்றதே சிறந்ததா இருக்குங்கிறாங்க பல பேர். பேச்சு வருதா இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் பிறர் மீது தவறான எண்ணம் கொள்வதை அவரை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறதா சொல்ல விரும்ப மாட்டாங்க யாரையுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்காக போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் பேர் என்ன? ஒட்டகம் பேர் என்ன? கஸ்வா. ஒட்டகம் மக்கா பக்கத்தில் போகும்போது அடம் பிடிக்குது. ஹலாத்தில் கஸ்வா, கஸ்வா அடம் பிடிக்கிறது. சஹாபாக்கள் விரட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்வா அடம் பிடிக்கிறதா? கஸ்வா ஒருபோதும் அடம் பிடிக்காது, அதுக்கு அந்த குணமே கிடையாது. அந்த கஸ்வா இங்கே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்? ஃபீல், யானைப்படையை நிறுத்தியவன் அதை இங்கே நிறுத்தி இருக்கிறான். இப்போ ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு குணத்தை மாத்தி சொல்றதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? அனுமதிக்கல. அதுக்கு அந்த குணத்தை சொல்லாதீங்கன்னாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு கூட அந்த குணத்தை நீங்க சொல்லக்கூடாது, திமிரு கொள்ளாத அந்த ஒட்டகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்கன்னா, மனுஷனுடைய கண்ணியம், மனுஷனுடைய கண்ணியம் சர்வ சாதாரணமா ஒரு ஆள் தவறு செஞ்சா ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு தவறு செஞ்சாரு சொன்னா ஃபேஸ்புக்கில் முதல் ஸ்டேட்டஸா போடுவார், அல்லது கமாண்ட்ல ஆமா எனக்கும் தெரியும் அவர் அப்படிதான் பண்ணாருன்றவார். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான 2 நிகழ்வு, மிக முக்கியமான நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபை. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் முதர்ரிஸ், அங்க ஆசிரியர். இப்படிப்பட்ட கண்ணியமான சபையில ஒரு பெண் ஹிஜாப் அணிஞ்சு கொண்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாயிடுறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாயிடுறாங்க, சபையே அமைதியா இருக்கு. அந்த பெண் ஒரு வார்த்தையை சொல்ல போறாங்க, சஹாபாக்கெல்லாம் கொதிச்சல போறாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ். எல்லா சஹாபாக்களும் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த பூமியில் அருவருக்கத்தக்க, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்து விட்டேன். என்ன பாவம்? அந்த பாவம் கொடூரமான பாவம். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லல. யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை எடுத்து விடுங்கள். அதனால் சஹாபாக்களா துடிச்சு போயிடுறாங்க. ஒரு பெண்
இத்துணை சஹாபாக்களுக்கு முன்னாடி வந்து விபச்சாரம் செய்தேன் என்ற குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாளா? திரும்பிடுறாங்க. யா ரசூலல்லாஹ், உண்மையில் செய்தேன், தண்டனையை கொடுங்கள், சுத்தப்படுத்துங்கள் என்னை, ஃபத்தஹிர்னி. ரசூலுல்லாஹ் திரும்பிடுறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் மாயிஸை விரட்டியதை போன்று என்னையும் விரட்டலாம்னு நினைக்கிறீங்களா? யா ரசூலுல்லாஹ், அவருக்கு சாட்சி இல்லை, எனக்கு சாட்சி இருக்கு, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. இஹ்சானுடையவர்கள் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தைய வயிற்றில் வச்சு உன்னை கொல்ல முடியுமா? என்ன பேசுற நீ? போயிட்டு குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு பிறகு வான்னாங்க. அந்த சஹாபிய பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி போறாங்க. எத்தனை மாசம் குழந்தைக்கு பெத்தெடுக்க தேவை? 9 மாசம், 10 மாசம். அந்த 9 மாதத்திற்கு பிறகு கையில அப்படியே குழந்தை பிறந்தவன தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் நடந்து நிற்கிறாங்க. அல்லாஹு அக்பர். யா ரசூலல்லாஹ், இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன், ஃபத்தஹிர்னி, சுத்தப்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தையை பெற்றெடுத்தா போதுமா? பால் கொடுக்க வேணாமா? பால் குடி காலம் மறந்ததற்கு பிறகு வான்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் திரும்பி வருவேன்னு போனாங்க. பால் குடி காலம் மறந்ததற்கு பிறகு குழந்தைய எத்தனை மாதம்? பால்குடி மாதம் எத்தனை மாதங்கள்? எத்தனை மாதம்? 24 மாதங்கள். 30 மாதங்களுக்கு அருகாமையில் அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு ரொட்டி துண்டு எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்? குழந்தை பால்குடியை நிறுத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பால்குடி முடிஞ்சு போச்சு. இனிமே பால் கொடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு தூக்கி வராங்க. யா ரசூலல்லாஹ், இதோ இந்த குழந்தையை பாருங்கள், இந்த குழந்தை சாப்பிடுது, எனக்கு தண்டனையை கொடுத்தே ஆகணும் நீங்க. அல்லாஹு அக்பர். அந்த பெண்மணியுடைய உள்ளத்தை ஆட்டி அந்த இஹ்சான். எத்துணை பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த உணர்வும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பெடுக்கிறார்? அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு அந்த சமூகத்தில் இப்படி ஒரு பெண்ணை, ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு வந்தா அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு தயாரா? நம்ம என்ன சொல்லுவோம்? விபச்சாரியுடைய குழந்தைன்னு சொல்லி. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுக்கிறாரோ இவருக்கு நான் சொர்க்கத்தில் இவரோட நான் இருப்பேன். ஒரு சஹாபி பொறுப்பெடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை வந்து புதைச்சு கல்லால் எறிய சொல்றாங்க. திருமணம் ஆனதற்கு பிறகு உபச்சாரம் செய்ததால கல்லால் எறிகிறாங்க. அந்த பெண் வஃபாத் ஆயிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கஃபனிட்டு அழைச்சிட்டு வாங்குங்கிறாங்க. பெண் சஹாபாக்களை கஃபனிட்டு அந்த பெண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க, வைக்க போறாங்க ஜனாசாவா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்காக தக்பீர் கட்டும்போது முன்னாடி வந்து சட்டையை பிடிக்காங்க. யா ரசூலல்லாஹ், வஹிய ஜானியா, விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவீர்களா? ஒரு பெண் அங்கே இழிவுபடுத்தப்படுறாள். ரசூலுல்லாஹ் அப்படியே விட்டிருக்கலாம். ஆனால் உமரை பார்த்து சொன்னாங்க, யா உமர், எந்த பெண்ணை பார்த்து இப்படி சொல்கிறாய்? இந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் சமமாகாது. இந்த பெண்ணை நான் சொர்க்கத்தின் ஆற்றில் குளிப்பதை நான் பார்க்கிறேன், மூழ்குவதை நான் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ், ஒரு பெண் அங்கே இழிவுபடுத்தப்படுறத, அவளுடைய மானம் அங்கே குறைக்கப்படுவதை ஒருபோதும் ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. இதே மாதிரி தான் மாயிஸ் இப்னு மாலிக், இன்னொரு நபி தோழர். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி விபச்சாரம் செஞ்சவன் வந்து நிற்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உனக்கு என்ன பைத்தியமா? மது குடிச்சிருக்காரா? செக் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சேன். மீண்டும் மீண்டும் வந்து நின்றாரு, சத்தியம் பண்ணாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுங்கன்னாங்க. தண்டனை நிறைவேற்றப்படுது. தாங்க முடியாம ஓடுறாரு மாயிஸ் இப்னு மாலிக், ஓடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விடுங்க, அவரை பிடிக்காதீங்க, விடுங்க. நான் சஹாபாக்கள் அவரை பிடிச்சு மீண்டும் அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவரை விட்டுருக்க கூடாதா?
அவருடைய ஆடை கொஞ்சம் விலகிச்சு அடிக்கும் போது சொன்னாங்க, நீ அதை மறைத்திருக்க கூடாதா? அல்லாஹ் அக்பர். அவர் கொல்லப்பட்டுறாரு, அவருடைய ஜனாசா இருக்குது. அப்போ 2 சஹாபாக்கள் பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இந்த மனுஷனை பாரு, மாயிஸ் இப்னு மாலிக்க ஒழுங்கா யாரும் சாட்சிக்கு வரல, யாரும் அதை கொண்டு வந்து நிறுத்தலை, இவரா தேவையில்லாமல் வந்து என் ரசூலுல்லாஹ் நடந்து நிற்கணும். பாத்தியா, ஒரு விலங்கினம் இறந்து போகிற மாதிரி இழந்து போகிறாரே. ஒரு அந்த விலங்கின பேரை சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை கண்ணியத்துக்காக. இப்படி இந்த நபித்தோழர் இறந்து போகிறாரே, இதற்கு தேவையா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பொறுமையாக கேட்டுட்டு போயிடுறாங்க. போகக்கூடிய வழியில் சஹாபாக்களாக திரும்பி போகும்போது கொஞ்சம் ஓரமாக ஒரு கழுதை அழுகி போயிருந்துச்சு. கழுதை அழுகி போயிருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாயிஸ் இப்னு மாலிக்கை பற்றி பேசிய அந்த 2 நபித்தோழர்கள் யார்? முன்னாடி வாங்கினாங்க. முன்னாடி வந்து சொன்னாங்க, இன்சிலா, இதோ இங்கே இறங்குங்க, நீங்கள் 2 பேரும் இந்த செத்து போன இந்த விலங்கினத்தை நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை சாப்பிட்டீர்கள் அல்லவா, இந்த இறந்து போன இந்த விலங்கினத்தை நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். யா ரசூலுல்லாஹ், எப்படி சாப்பிட்றது? இப்படித்தானே ஒரு கண்ணியம் உள்ள ஒரு நபித்தோழரை பற்றி நீங்கள் பேசினீர்கள். நாங்கள் ஒரு விபச்சாரம் செஞ்சு தண்டனை கொடுக்கப்பட்டவரை பற்றி கண்ணியம் இல்லாமல் பேசினாலும் ரசூலுல்லாஹ் அவர் கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு குறைச்சாங்க, ரசூலுல்லாஹ் அதிகப்படுத்தினாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆள் குறைச்சிட்டா நம்மளும் அவரோட சேர்ந்து அவரை குறைக்கிறதுக்கு தான் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணம்